ஹலோ டியர்ஸ், வெல்கம். இந்த வீடியோ சீரிஸ் நம்ம அலெக்ஸோட லேர்ன் பண்ணுற ப்ரோக்ராமிங்கான சாப்டர் 2. இப்போ பார்க்க போகிற ஸ்டோரியோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ப்ரீவியஸ் சாப்டரோட வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போன சாப்டரில் பார்த்த மாதிரி அலெக்ஸ் அவனோட அப்பா கேட்ட கொஸ்டினை கிளாரிஃபை பண்ணி லேப்டாப் வாங்கிடுறான். அலெக்ஸ் புதுசாக லேப்டாப் வாங்கினதுலேருந்து 1 வீக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போல் வேறு எந்த ஒர்க்லையும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. லேப்டாப் மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு மூவிஸ் கேம்ஸ்னு நம்ம எல்லார மாதிரியும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். எக்ஸாம் லீவில் கூட இவ்வளோ பிஸியாக இருக்கானே நினச்சிட்டு அலெக்ஸோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் அவனோட வீட்டுக்கு வரான். அப்போ கூட நம்ம ஹீரோ அலெக்ஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா ஆசைப்பட்ட மாதிரி லேப்டாப் வாங்கிட்ட போலன்னு அலெக்ஸோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரான். ஆமாடான்னு சொல்லிட்டு கேமில் தான் அகெயின் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். எப்படிடா இந்த மாதிரியான கேம்லாம் லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியுது? நீ கிளிக் பண்ண எப்படி இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குது? இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் எதை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக அலெக்ஸோட ஃப்ரெண்ட் கேட்குறான். சீரியஸாக கேம் விளையாடிட்டு இருந்த அலெக்ஸ் இந்த கொஸ்டினை கேட்டதும் லேப்டாப்பில் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட் கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லேப்டாப் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வழக்கம் போல் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற விண்டோஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துட்டா இது வெறும் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மிஷின் தான். நாம் சொல்கிறதும் அதுக்கு புரியாது, அது என்ன சொல்ல வருதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீ கீபோர்டு மவுஸுன்னு இந்த கம்ப்யூட்டரில் எதை கிளிக் பண்ணாலும் கம்ப்யூட்டர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. விண்டோஸ் லினக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நாமளும் கம்ப்யூட்டரும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். என்ன அலெக்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைனா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாதா? அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கம்ப்யூட்டரா? நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனையும் இந்த ஓஎஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு அவனோட ஃப்ரெண்ட் கேட்குறான். இந்த கொஸ்டினை அலெக்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நீ ஏடிஎம் யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்திருக்கியான்னு கேட்கான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஆமாம் நிறைய டைம் எடுத்திருக்கானேன்னு சொல்கிறான். அப்போ இதை கேளு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு அலெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏடிஎம் மிஷினில் கார்டை இன்சர்ட் பண்ண உடனே ஏடிஎம் ஸ்க்ரீனில் சில ஆப்ஷன்ஸ் வரும்ல, அதில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு என்டர் பண்ணுறீல, அப்போ அமௌண்ட் அந்த மிஷினில் இருந்து எப்படி வருது? அந்த ஸ்க்ரீனாக நீ கேட்ட அமௌண்ட்டை கொடுக்குது. அந்த ஸ்க்ரீன் மூலமாக நீ சாஃப்ட்வேரில் கொடுத்த இன்புட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஏடிஎம் மிஷினோட ஹார்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீ கொடுத்த அமௌண்ட்டை ஏடிஎம் மிஷின் கரெக்டாக கவுண்ட் பண்ணி வெளியே தருது. ஒன்ஸ் உன்னோட அமௌண்ட்டை எடுத்துட்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே ஏடிஎம் அதோட வேலையை கன்டினியூ பண்ணும். ஒவ்வொரு டைமும் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பின்னால் இந்த ஆக்ஷன் தான் ரிப்பீட் ஆகும். சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ண நடுவில் இருக்கிற இன்டர்மீடியேட்டர் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு சாஃப்ட்வேர் இல்லை வெப்சைட்லாம் டெவலப் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமாக நம்மளாலையும் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏடிஎம் மிஷினில் 1000ன்னு என்டர் பண்ணால் உனக்கு 1000 ரூபீஸ் மட்டும்தான் மிஷினை விட்டு வெளியே வரும். அதுவும் உன்னோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. இது மாதிரியான வேலிடேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு ப்ரோக்ராம் தான், அதுலேயும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளை மாதிரி ஹியூமன்ஸும் கம்ப்யூட்டர் மாதிரியான மிஷினும் இன்ட்ராக்ட் பண்ண நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீ ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் கம்ப்யூட்டர் இல்லை. ஏடிஎம் மிஷின் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்டை யூசர்கிட்ட வாங்கி கொடுக்குறது, தென் யூசருக்கு வர வேண்டிய ரிசல்ட்டை ஹார்ட்வேர்கிட்ட வாங்கி யூசருக்கு புரிகிற மாதிரி ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறது. இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேசிக்னு அலெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறான். அதுக்கு உடனே அவனோட ஃப்ரெண்டு நீ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்டில் வெயிட் பண்ணுறாங்க, வா கிரிக்கெட் விளையாட போகலான்னு அவனை கூட்டிகிட்டு போகிறான். எஸ் கைஸ், அலெக்ஸோட ஃப்ரெண்டுக்கு வந்த டவுட் மாதிரி உங்களுக்கு வர டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நியூ டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அலெக்ஸோட ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.